கர்நாடக மாநிலம் தட்சிணன் கன்னட மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கோயில் நகரமான தர்மஸ்தலால 800 ஆண்டுகள் பழமையான புனித தலமாக விளங்குற பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோயில் இருக்கு. அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பக்தர்கள் வரை நாள்தோறும் 1000 கணக்கானோர் இந்த கோயிலுக்கு வருகை தர்றாங்க. தலைமுறையாக ஜெயின் ஹெக்டே குடும்பத்தினரால் இந்த கோயில் நிர்வகிக்கப்பட்டு வருது. அதன்படி இப்போ மாநிலங்களவை உறுப்பினரான வீரேந்திர ஹெக்டே கோயிலினுடைய நிர்வாகியாக இருக்கிறாரு. சிவபக்தர்களுக்கு அமைதியை அளிக்கும் தர்மஸ்தலா இப்போ நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தர்மஸ்தலால 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள், பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கோயில்ல பணியாற்றிய முன்னாள் துப்புரவு ஊழியர் ஒருவர் கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி தர்மஸ்தலா காவல் நிலையத்துல புகார் ஒன்று அளித்திருக்காரு. அதுக்கப்புறமா கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சு அவர் சுட்டிக்காட்டிய 13 இடங்கள்ல உடலை தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இதுவரைக்குமே 11 இடங்கள்ல இந்த பணிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அவர் 6ஆவதா சுட்டிக்காட்டிய இடத்துல ஏற்கனவே எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த நிலையில நேற்று 11ஆவதாக சுட்டிக்காட்டிய இடத்துல ஆய்வு பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதன் ஒரு பகுதியாக அங்கு சுமார் 100 எலும்புக்கூடுகள், ஒரு மண்டையோடு, முதுகுத்தண்டு உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளதா சிறப்பு புலனாய்வு குழு தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே பரிசோதனைகளுக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கு. அங்கிருந்த இது எல்லாமே ஒருவருடைய எலும்புகளா அல்லது பலரோட எலும்புகளா அப்படிங்கிறது குறித்து ஆய்வு நடைபெற்று இருக்கு.